2024ஆம் ஆண்டுக்கான அட்சய தேதி வருது இல்லைங்களா, மே 10 வருது. அதற்கான தங்க நகை வாங்கலாம், அதுக்காக சேமிக்கலாம் வாங்க. நம்ம கோல் பார்த்தீங்கன்னா 1 கிராம் கோல்டாவது வாங்கணும் அப்படிங்கிறத எய்ம் பண்ணி தான் நம்ம சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 90 டேஸ் சேவிங்ஸ் பிளான் பார்க்க போகிறோம். அது கூடவே இன்னொரு சேவிங்ஸும் பண்ண போகிறோம். அப்படின்னா தான் நம்மளால் 1 கிராம் கோல்டு 90 டேஸில் சேவ் பண்ணி வாங்க முடியும். அடுத்தது பாருங்கள், நிறைய பேருக்கு விருப்பம் அப்புறம் தேவை இரண்டுமே இருக்கும். நகை மீது விருப்பம் படுவாங்க, அவர்களுக்கான தேவையுமே இருக்கும். ஆனால் அவங்க வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி சிறுக சிறுக சேமிப்பதன் மூலம் நகை அவர்களாலையும் வாங்க முடியும். குறிப்பிட்ட நகை நம்ம நினச்சிக்கணும், நம்ம மோதிரம் வாங்கணும், இல்லை டாலர் வாங்கணும், இல்லை வேறு ஏதாவது கோல்டு காயின் அந்த மாதிரி ஏதாவது பர்டிகுலர் பொருள் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா நம்ம சேவிங்ஸ் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணி அதில் வெற்றி பெற முடியும். பர்டிகுலர் பொருள் நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கிறீங்க, இதுதான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்கள், 2 டைப் ஆஃப் சேவிங்ஸ் பண்ண போகிறோங்க நம்ம இல்லைங்களா. ஒன்று பாருங்கள் டெய்லி சேவிங்ஸ், அடுத்தது 30 டேஸ் ஒன்ஸ் சேவிங்ஸ். டெய்லி சேவிங்ஸில் 90 டேஸ்க்கு பண்ண போகிறோம். முதல் 10 நாள், இரண்டாவது 10 நாள், மூன்றாவது 10 நாள், நான்காவது 10 நாள், இந்த மாதிரி தொடர்ந்து 9-10 நாட்களாக பிரித்து சேவ் பண்ண போகிறோம். செகண்ட் மெத்தட் 30 டேஸ் ஒன் சேவிங்ஸ் இருக்குங்களா, 1, 2, 3, அதாவது 1வது 2வது 3வது 10 நாட்களுக்கு பிரித்து நம்ம சேவிங்ஸ் பண்ண போகிறோம். செகண்ட் சேவிங்ஸ் டெய்லி சேவிங்ஸ் 30 டேஸ் சேவிங்ஸ் வச்சு தான் நம்ம அட்சய தேதிக்கு நகை வாங்க போகிறோங்க. 90 டேஸ் சேவிங்ஸ்க்கான சார்ட் பாருங்கள். சொன்ன மாதிரியே முதல் 10 நாள், இரண்டாவது 10 நாட்கள், மூன்றாவது 10 நாட்கள், அது தொடர்ந்து 9வது 10 நாட்களுக்கு வரலாம். சார்ட் மட்டும் இப்போ நம்ம போட்டிருக்கோம். தொகை எப்படி எடுத்து வைக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். அப்புறம் பாருங்கள், 30 டேஸ் சேவிங்ஸ்க்கு தனித்தனியாக போட்டிருக்குது. ஃபஸ்ட்டு 30 டேஸ், செகண்ட் 30 டேஸ், தேர்ட் 30 டேஸ்க்கு சேவிங்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் மெத்தடில் பாருங்கள், முதல் 10 நாட்கள் 10 ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம். இரண்டாவது 10 நாட்களுக்கு 20 ரூபாய், மூன்றாவது 10 நாட்களுக்கு 30 ரூபாயும், நான்காவது 10 நாட்களுக்கு 40 ரூபாயும் தொடர்ந்து எடுத்து வைக்க போகிறோம். அடுத்து 5வது 10 நாளுக்கு 50 ரூபாய், 6வது 10 நாளுக்கு 60, 7வது 10 நாட்களுக்கு 70, இந்த மாதிரி 9வது 10 90 இந்த மாதிரி தொடர்ந்து எடுத்து வைக்க போகிறோம். 30 டேஸ் சேவிங்ஸ் இருக்குங்களா, முதல் 30 நாளுக்கு 1000 ரூபாய், இரண்டாவது 30 நாளுக்கு 500 ரூபாய், மூன்றாவது 30 நாளுக்கு 200. இந்த தொகை ஏன் இப்படி குறைஞ்சிட்டே வருதுன்னா, நம்ம ஆரம்பத்துலேருந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்திருக்கோம் 90 டேஸ் சேவிங்ஸ் சேலஞ்சில். அதனால் இதை குறைச்சிட்டே போனோம்னா தான் நம்மளால் தொடர்ந்து சேவிங்ஸ் பண்ண முடியும். அந்த பர்பஸ்க்காக தான் இப்படி சேவிங்ஸ் 1000, 500, 200 அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து போட்டிருக்குங்க. பாருங்கள், முதல் 10 நாட்களுக்கான சேமிப்பு தொகை 100, இரண்டாவது 10 நாளுக்கான சேமிப்பு தொகை 200, மூன்றாவது 10 நாளுக்கு 300, இது மாதிரி 4வது 10 நாளுக்கு, 5வது 10 நாளுக்கு, 6வது 10 நாளுக்கு என்னென்ன தொகை வருதோ அது எழுதிட்டோம். இதோட டோட்டல் பாருங்கள், 90 நாட்களுக்கான சேமிப்பு தொகை 4500 ரூபாய் வருது. சரிங்களா. அடுத்தது இரண்டாவது சேவிங்ஸ், முதல் 30 நாட்களுக்கு 1000 ரூபாயும், இரண்டாவது 30 நாள் 500, மூன்றாவது 30 நாள் 200 எடுத்து வைப்பதன் மூலம் நம்மளுக்கு மொத்த தொகை 1700 வருது. இந்த 2 தொகையுமே கூட்டும்போது பாருங்கள், 90 டேஸ் சேவிங்ஸில் 4500, 30 டேஸ் ஒன் சேவிங்ஸ் அதில் 1700, மொத்தம் 6200 ரூபாய் நம்மளால் சேமிக்க முடியும். இந்த தொகையை வைத்து கண்டிப்பாக நம்மளால் 1 கிராம் கோல்டு கண்டிப்பாக வாங்க முடியுங்க. இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.